ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ February 19th அன்னைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல சைன் பண்றார். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர வந்து பேஸா வச்சுட்டு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியும் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்துக்கிட்டு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா விசா ஹோல்டருக்கும் அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஒரு பாலிசி சேஞ்ச கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி வீடு வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட்டான சேஞ்சா இருக்க போகுது. ஸோ அது என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்? அதில என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? அண்ட் இதனால யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆக போறாங்கன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. அது என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, February 19th அன்னைக்கு எண்டிங் டாக்ஸ் பேயர் சப்சிடைசேஷன் ஃபார் ஓப்பன் பார்டர்ஸ் அப்படின்ற தலைப்பில ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் பண்றார். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா அந்தந்த ஃபெடரல் டிபார்ட்மெண்ட் ஹெட் எல்லாருக்குமே ஒரு டைரக்ஷனை கொடுக்குறார். என்னன்னா, அவங்கவங்க டிபார்ட்மெண்ட்குள்ள அலோகேட் ஆயிருக்க டாக்ஸ் பேயர் மணியை வந்து எந்த ஒரு அன்குவாலிஃபைடு ஏலியன்ஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி வந்து ஏதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் மூலிமா அன்குவாலிஃபைடு ஏலியன்ஸ், அதாவது இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் யாருக்காவது வந்து காசு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு நரேஷன் வந்து கொடுக்குறாரு. ஸோ இதை தொடர்ந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிஹெச்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு மெமோராண்டம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி இதுக்கப்புறம் ஹோம் லோன், அதாவது இங்கே வந்து எஃப்ஹெச்ஏ லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் மூலிமா அலோகேட் பண்ணுற ஒரு லோன் இருக்குது. அது வந்து இங்கே எஃப்ஹெச்ஏ லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லோன் வந்து இதுக்கப்புறம் யுஎஸ் சிட்டிசன் அண்ட் லாஃபுல் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து பாலிசி சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த பாலிசி சேஞ்சஸை பார்த்தீங்கன்னா, இதில் விசா ஹோல்டர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வரும். அண்ட் அதுக்கு அவங்களும் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசா ஹோல்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்து இப்போதைக்கு லாங் டர்மாக இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு விசா என்ன வேணால் ஆகலாம், அதுவும் இல்லாமல் வரலாம் போகலாம். அவங்களும் வந்து ஒரு டெம்பரவரி ஏலியன் தான். அதனால் அவங்களுக்கும் வந்து நாங்கள் இதுக்கப்புறம் எஃப்ஹெச்ஏ லோன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பாலிசியில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியே போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து வித் இமீடியட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமீடியட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலிசி சைன் பண்ண 60 days வரைக்கும் நீங்கள் வந்து இதை இஷ்யூ பண்ணலாம். அந்த 60 daysக்கு அப்புறம் விசா ஹோல்டருக்கோ இல்லை இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கோ இந்த எஃப்ஹெச்ஏ லோன் வந்து அப்ரூவ் பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 60 days எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th May 2025. ஸோ அதுக்குள்ளே இப்போ இருக்கிற எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஹெச்ஏ ஹோம் லோன் அப்படிங்கிறது வெறும் யுஎஸ் சிட்டிசன் அண்ட் லாஃபுல் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மெயினாக 2 ஹோம் லோன் கேட்டகரிஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஹெச்ஏ லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா கவர்மெண்ட் பேக் பண்ண லோன் சொல்லலாம், கவர்மெண்ட் கேரண்டீட் லோன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து கன்வென்ஷன் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷன் லோன் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸில், ப்ரைவேட் பேங்க்ஸில் எடுக்கிற லோன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கம்பேரிசனுக்கு. ஸோ இதுதான் வந்து 2 மெயின் டைப் ஆஃப் லோன் இங்கே வந்து முக்கால்வாசி பேர் வச்சுருப்பாங்க. சரி ப்ரோ, இது வந்து ஹோம் லோன் தானே, இது வந்து ஒரு கடன் கொடுத்தா அவங்க வந்து திருப்பி கட்ட தானே போகிறாங்க, இதில் எதுக்கு வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டை வந்து அந்த டேக்ஸ் பேர் மணி வந்து அவங்களுக்கு போகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமாக தான் இந்த பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் எந்த ஒரு டேரக்ட் ஏதாவது வந்து பண உதவி பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரியே நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவில் நீங்கள் வந்து 80% ஆஃப் த மணி வந்து அந்த பேங்கை கொடுக்கும், மீதி 20% வந்து யார் லோன் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து கையிலேருந்து காசு போடணும். இதுதான் வந்து ஆக்சுவல் ஜென்ரல் ரூல் இங்கே வந்து இருக்கிறது, நார்மலாக ஃபாலோ பண்ணுற ரூல். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் முக்கால்வாசி பேர்கிட்ட அந்த 20% மணி வந்து இருக்காது. அன்லெஸ் நீங்கள் வந்து ரொம்ப டாப் பொசிஷனில் இல்லாத வரைக்கும் முக்கால்வாசி பேர்கிட்ட அந்த 20% மணி வந்து இருக்காது. அப்படியே இருந்தால் வந்து ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும்தான் வந்து சொந்த வீடு வாங்குவாங்க. இது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அந்த 20% கையில் காசு போடணும் அப்படிங்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த மாதிரி நிறைய அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த மாதிரி குறைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி குறைச்சி இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஃப்ஹெச்ஏ லோன் ஒருத்தங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து மினிமம் 3.5% வந்து காசு போட்டால் போதும். இதுவே வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வந்து லோன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது கன்வென்ஷன் லோன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து வெறும் 5% போட்டால் போதும். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு நிலைமை. இப்போது ஒரு பேங்கர் சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம ஊர் மாதிரியே 20% அந்த டவுன் பேமெண்ட் கூட கட்ட முடியாதவங்களுக்கு ஒரு ஹோம் லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரிஸ்க் தானே. அதனால் அந்த ரிஸ்க்கை வந்து சரி கட்டுறதுக்காக இங்கே என்ன பண்ணாங்கன்னா, மார்ட்கேஜ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
இது ஒரு சில நேரத்தில் வந்து பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20% கூட கட்ட முடியாமல் போகிறவங்களுக்கு ஒருவேளை அவங்க வந்து திவால் ஆயிட்டாங்கன்னா, அவங்களால வந்து ஹோம் லோனை கட்ட முடியாமல் அவங்க வந்து திவால் ஆயிட்டாங்கன்னா, அந்த காசு வந்து கொடுத்த காசை வந்து எப்படி நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னும்போது, அந்த இடத்துல தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பிக்சரில் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஹெச்ஐ லோன் வந்து நீங்கள் கொடுங்க. குடுத்துட்டு, ஒரு வேளை அவங்க வந்து டீஃபால்ட் ஆயிட்டாங்கன்னா, அவங்களால கட்ட முடியாம போச்சுன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் அத பார்த்துக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. பட் அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படின்னா, அது வந்து ஃப்ரீயா பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸுக்கு பிரீமியமும் யார் ஹோம் லோன் எடுத்தாங்களோ, அவங்க கிட்டயே வாங்கிக்கிறாங்க. ஸோ, இப்போ இது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோன் எடுத்தவங்க மாசம் மாசம் அந்த வீட்டோட லோன கட்டுறது மட்டும் இல்லாம, எக்ஸ்ட்ராவா மார்ட்கேஜ் இன்சூரன்ஸுக்கும் அவங்க வந்து பிரீமியம் கட்டுவாங்க. ஸோ, இதுதான் வந்து இந்த செக்யூரிட்டி கேரண்டி. சரி, ஓகே ப்ரோ, இதனால என்ன பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 விசா ஹோல்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ல முக்காவாசி பேர், ஒரு 80 பேர் வந்து ஆக்சுவலா இந்த எஃப்ஹெச்ஏ லோன் போக மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஹெச்ஏ லோன்ல 2 வந்து ஒரு பெரிய ஹர்டில் இருக்கு. ஒண்ணு வந்து நான் முதல்ல சொன்ன மாரி, முதல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா 20% டவுன் பேமெண்ட் கட்ட முடியாது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக, அவங்கள ரிஸ்க் கேட்டகரியில இருக்கிறதுனால, அவங்க வந்து ஃபுல்லா அந்த லோன் டேர்ம் ஃபுல்லாவே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து மணி கட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பிரீமியம் மாதிரி மார்ட்கேஜ் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். இத வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. இன்னொன்னு, 2வது விஷயம், இது மாசம் மாசம் கட்டுற அந்த பிரீமியம் போக என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்ஹெச்ஏ லோன் போகும்போது, நீங்க ரிஸ்க் கேட்டகரி அதிகம் அப்படிங்கிறதுனால, நீங்க வந்து 1.75% ஆஃப் த லோன் அமௌண்ட்ட நீங்க முதல்லயே வந்து நீங்க ஒரு இன்சூரன்ஸா வேற ஒரு இன்சூரன்ஸ் அதுவும் வந்து குடுங்க அப்படிங்கிற மாரி வாங்குவாங்க. அதனால நெறைய பேர் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அவங்க உத்து பார்த்தாங்கன்னா 2மே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். எஃப்ஹெச்ஏ லோன் போறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம கன்வென்ஷன் லோன் போனா கூட லாங் ரன்ல நம்ம வந்து நெறைய மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, விசா ஹோல்டர்ஸ் முக்காவாசி பேர் இங்க வந்து கன்வென்ஷன் லோன் தான் போவாங்க. எஃப்ஹெச்ஏ லோன் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் போவாங்க. அதனால இப்போ வந்து பெரிய இம்பாக்ட் வந்து இருக்க போறதில்ல. பட் ஆனா யாருக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு ஒரு ஹோம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வாங்க போறோம் அப்படின்ற மாரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, எனக்கு வந்து 3.5% இருந்தா போதும் அப்படின்னு எஃப்ஹெச்ஏ லோன நம்பி, அது போகலாம் அப்படின்னு யாராவது இப்போ வந்து ஒரு வீட ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அட்வான்ஸ் குடுத்து எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் இப்போ வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அது கூட பார்த்தீங்கன்னா, 60 டேஸ் டைம் இருக்கு. ஒருவேளை அவங்க எல்லாமே முடிச்சுட்டு கடைசி ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா, அந்த 60 டேஸ்க்குள்ள அவங்க வந்து போயிட்டு அந்த வீட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. இது வந்து இந்த பாயிண்ட். இன்னொன்னு, ஒருவேளை ப்ரோ நான் வந்து ஏற்கனவே எஃப்ஹெச்ஏல நான் ஒரு வீடு வாங்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெமோராண்டம்லயும் சரி, இல்ல அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்லயும் சரி, இந்த ஏற்கனவே எஃப்ஹெச்ஏ லோன் குடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளியரா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. விச் மீன்ஸ் தட் இதுக்கு முன்னாடியே வந்து எஃப்ஹெச்ஏ லோன் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த பாலிசிஸ் எல்லாம் எதுவுமே ஆகாது அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ, நான் கூட இந்த வீடு வாங்கும்போது ஃபர்ஸ்ட்டு எஃப்ஹெச்ஏ லோன் போகலாம். ஏன்னா 3.5% குடுத்தா போதும். எதுக்கு நம்ம தேவையில்லாம 5% வரைக்கும் வந்து மணி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி நான் நெனச்சு ஃபர்ஸ்ட்டு 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பேரிசன் ஷீட் குடுப்பாங்க. எஃப்ஹெச்ஏ லோன் பண்ணா நீங்க எவ்வளோ கட்டுற மாரி வரும். நீங்க வந்து நார்மல் கன்வென்ஷன் லோன் பண்ணி நீங்க எவ்வளோ கட்டுற மாரி வரும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு பெரிய அ இது குடுப்பாங்க. கம்பேரிசன் குடுப்பாங்க. அந்த கம்பேரிசன் பார்க்கும்போதே அதிலேயே கிளியரா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலா எஃப்ஹெச்ஏ லோன் வந்து ரிஸ்க் அப்படிங்கிறதுனால, அந்த ரிஸ்க்குக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. அந்த இன்சூரன்ஸோட பிரீமியமையும் நம்மகிட்டயே வாங்கிக்கிறாங்க. ஸோ, இங்க ஃபர்ஸ்ட்டு வந்து 3.5% நாங்க போறதுக்கு காரணமே என்கிட்ட 5% அளவுக்கு டவுன் பேமெண்ட் கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த ரிஸ்க்குக்கு உண்டான பிரீமியமும் நாமளே வந்து கையில காசு போட்டு நாம தான் கட்டுற மாரி இருக்கும். அது உடனே குடுக்க தேவையில்ல. அதையும் லோன் அமௌண்ட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ, என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 30 வருஷத்துக்கு ஒரு லோன் எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ்க்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $10,000 குடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த $10,000 அவங்க என்ன பண்றாங்கன்னா, லோன் அமௌண்ட்லயே ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ, என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த $10,000 நீங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அந்த $10,000க்கு நீங்க ஒரு ரூ. 70,000 வந்து நீங்க மொத்தமா அந்த லோன் டென்யூர்ல ஃபுல்லா கட்டி முடிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட கை காசு போற மாரி இருக்கும். இதில பார்க்கும்போதே கிளியர் வின்னர் இங்க வந்து எஃப்ஹெச்ஏவோட கொஞ்சம் வெயிட் பண்ணா கூட, சேர்த்து வச்சு வாங்குனா கூட, நம்ம வந்து கன்வென்ஷன் லோன் போறது நமக்கு வந்து ஒரு 10 டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சதுனால, நான் வந்து கன்வென்ஷன் லோன் போனேன். அண்ட் இந்த மாரி தான் நெறைய பேர் போவாங்க. அதனால ஒரு விசா ஹோல்டருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க எஃப்ஹெச்ஏ லோன் குடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது கூட, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் வந்து விசா ஹோல்டருக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ, அவ்வளோதாங்க. நான் மேலே சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து என்னோட பெர்சனலான அப்சர்வேஷன் தான். ஸோ, இதுக்கு உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா, நீங்க தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க் யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.